வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கே நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த டிஷ்ஷை சாப்பிட்டோம். டிஷ் வந்தப்போ நானே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா இது இந்த மாதிரி இருக்குது, மசாலாவே இல்லையே, எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதில் யூஸ் பண்ணுற பொருட்களும் ரொம்ப கம்மி. ஸோ இது ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான். வரமிளகாவை இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்குள்ளேருந்து அந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. விதையை வந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, அந்த தோல் மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். நான் வந்து இப்போ ஒரு 15 வரமிளகாவை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, அதை வந்து இடிக்கல்ல வச்சு நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம வந்து மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 25 பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை சேர்க்குறேன். அது கூடவே வந்து ஒரு சின்ன வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஒரு பொன்னிறம் வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வரமிளகா அதை வந்து சேர்த்துருவோம். நான் வந்து 15 பீஸ் வரமிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கே நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சிந்தாமணி செய்யும்போது சிக்கன் வந்து நல்லா குட்டி பீசஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து இப்போ தண்ணி இறங்குது. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்து இறங்குற தண்ணியில் தான் இந்த சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வேக போகுது. ஸோ இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக விடலாம். நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் ரெடி ஆகிடும். ஏன்னா சின்ன பீசஸாக சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம்னா இது கண்டிப்பாக சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.